இலங்கை தமிழர் முகாமில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க ஒன்றிய அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனு பொதுப்படையாக உள்ளது. முகாமில் இருப்போர் பற்றிய விவரம் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முழுமையான விவரங்கள். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர்தான் இது ஒரு பொதுநல வழக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டு வந்தார். அந்த மனுவில் அவர் என்ன தெரிவிச்சிருந்தார் என்றால், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்த 994,000 பேர்ல 59,500 பேர் முகாம்கள் உள்ளதா அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. முகாம்களில் வளரும் குழந்தைகள் அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற இயலாததால அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரி அளித்த மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த முறையான பயண ஆவணங்கள் இல்லாம சட்டவிரோதமாக குடியவர்கள் குடியுரிமை பெற உரிமையில உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், இந்த உத்தரவை ரத்து செய்து அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் இறுதியாக கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது அந்த மனுவை படித்து பார்த்த நீதிபதிகள் இந்த மனு ஒரு பொதுப்படையாக உள்ளதாகவும், முகாமில் இருப்பவர்கள் குறித்த விவரங்கள் இல்லாமல் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் அந்த குடியுரிமை பெறாததால் பாதிக்கப்பட்டதாக அதாவது விண்ணப்பித்தால் அதை குடியுரிமை சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு பரிசீலித்து ஒன்றிய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.